இந்த பக்கம் அனுப்பிவிடலாம். கரையை போட்டுக்கணும். அதுக்காண்டு விட்டா போட்டு தண்ணி வெந்த போனா போய் தண்ணி வெத்தணும்னா கட்டடமே பேர்த்துட்டு. இதே போல ஒரு உணர்வின் தன்மை நம்மளுக்கு பாதிக்குது என்றால் இந்த உணர்வின் தன்மை நம் மோதாதபடி திசை திருப்பி விட்டுறோம். இதெல்லாம் இத்தனை பழக்கம் வேண்டியிருக்கு. இப்ப என்ன செய்யறாங்க, விஞ்ஞான அறிவு கொண்டு என்னைக்கு திடீர்னு குளம் நிறைஞ்சிருச்சு, அதை அடைக்கணும்னா மண்ணை போட்டு அனுப்பிச்சு கரைச்சிட்டே போயிடும். அது மூட்டையை கட்டி மணலை கட்டி போட்டாச்சுன்னா 4 மூட்டை போயாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா தீங்கிட்டாங்க, கிணத்தை தூக்க முடியாது. அப்புறம் அடுக்கடுக்கா வரிசையில் போட்டோம்னா வலுவாய் போதும். அப்புறம் அதுக்கு மேலே ஏறிப்போம். அப்படி போட்டோன்னா தண்ணி விழுகிறது. இதுல தந்திரம் இல்லைன்னு நினைச்சியும் நீங்க உடைச்சி போக தண்ணியில போட்டோம்னா இதை அரிசிட்டு தான் போகும். அதுக்கு விஞ்ஞானி கற்றுக்கொண்ட உணர்வு கொண்டு அதை செய்யணும். இதைத்தான் நம்ம மெய்ஞானி நம்ம குருநாதர். ஒருத்தன் வேதனைப்படுகிறான் என்ற உணர்வின் தன்மை சக்தி இருந்தாலும் இதை கொண்டு அடித்தால் என்ன செய்யும், உன்னுடைய நிலைகள் எதுவும் இதெல்லாம் சிதைந்து விடும். நீ என்ன செய்ய போற? இப்படி எல்லாம் நல்லது கெட்டது எப்படி நடக்குதுன்னு இயற்கையில அனுபவபூர்வமாகவே தெரிவிச்சிருந்தார், சக்தி கொடுப்பார். ஆனா அது பயன்படுத்தக்கூடிய நிலைகள் இப்ப இருக்கு. இப்ப நீங்க உங்களை பாதுகாத்துக்கிறது தொலைஞ்சு போன்னு சொல்லுங்க, போயிட்டு உங்களுக்கு சந்தோஷம் வந்து. ஆனா அந்த சந்தோஷம் என்ன செய்யும், உங்க உடலுக்குள்ள போய் நல்ல குணத்தை தொலைஞ்சு போக வச்சிருக்கு. அதை நான் சாமி சொன்னா நான் அவனை போக்கி விட்டேன்னு எனக்கு இப்ப வந்துட்டேன்னாலும் சொல்லுவீங்க, சொல்றீங்களா சொல்ல மாட்டீங்களா? அப்ப நம்ம சந்தோஷத்தை ஊட்டணும்னு என்ன செய்யணும், அந்த அருள் உணர்வை நமக்குள் சேர்த்து இருளை நமக்குள் நாடாத தடுத்து பழகினா நீங்கள் என்றும் பேரொழியை பெறலாம். இந்த உடல் எத்தனை காலத்தில் இருக்கிறோம்? நீங்க கோடிக்கணக்கில் செல்வம் தேடி வைத்தாலும் எத்தனை காலம் இருக்கிறோம் சொல்லுங்க. அதான் ராமேஸ்வரத்துல ராமன் என்ன செய்யறான், நேரம் ஆயிப்போச்சுன்னு மணலை கூட்டி சிவலிங்கத்தை பூஜைக்க ஆரம்பிக்கிறான். இங்க நம்ம காவிய கர்த்தாக்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா, சிவனை வணங்கினா உனக்கு சோறே கிடைக்காது, நம்ம சிவலிங்கத்தை பூஜித்து பூஜை போற ராமன். இவன் என்ன செய்ய ரெண்டையும் பிரிச்சிடறான். அவனுடைய நிலை என்ன, எல்லாரும் அரவணைத்து ஒன்றாக சேர்த்து ஒன்று நாம் குவித்து இந்த உடலை வளர்க்க வேண்டும், பிரித்து வாழக்கூடாது. ஆக ஒன்று சேர்த்து இணைந்து வாழும் தன்மை வேணும். ஆக எண்ணங்கள் நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும் சொன்னா எனக்குள் எண்ணங்கள் உண்டாகுது. ஆக இந்த உடல் இருக்கப்படும் போது எல்லாருடைய நிலைகளும் இன்பமாக இருக்கணும், அன்புடன் வளர வேண்டும், அரவணைத்து வாழ வேண்டும் என்ற உணர்வினை நமக்குள் ஒன்று சேர்க்க வேண்டும். அதான் ராமேஸ்வரத்துல மணலுக்கு வச்சு நேரமாயி போச்சுன்னு போயிருக்கிறேன். இந்த உடல்ல இருக்கிற காலம் குறுகிய காலம் தான். இந்த உடலை விட்டு போவதற்கு முன்னாடி அரவணைத்து உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி நீ பழகு என்று சொன்னால் ராமாயணத்தில் எத்தனையோ கொண்டு போகும். பாவத்தை போக்குறதுக்கு அங்க கொண்டு போய் ராமேஸ்வரத்துல பார்க்கணுங்க. மந்திரங்களை செய்யறதும் யாகங்களை செய்யறதும் நகைகளை போட்டு அந்த காலத்துல என்ன செய்யறாங்க, அங்க போய் மூழ்கிவிட்டா மோசத்தை கொண்டு விட்டுறாங்க. அங்க என்ன செய்வாங்க, வயசானவங்க எல்லாம் வயசானவர் பாடு இனி நேரம் ஆகிப்போச்சு, ஆண்டவனுடைய தரிசனம் கிடைக்கும்ட்டு நகைகளை போட்டு நிறைய நகையெல்லாம் அலங்காரமா பண்ணி போட்டு அங்க போய் குளிப்பாங்க. ஏதோ அந்த கடல்ல குளிச்சவன நீச்சி தெரிஞ்சவன் என்ன செய்யறான், உள்ளுக்க வந்து இழுத்து போய் நகையை கட்டிட்டு பெண்ணத்தை அந்த பக்கம் எடுத்து விட்டுறான்.